அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி பேசப் போறேன். அதிலயும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இருந்துச்சு, கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போலவே இந்த வீடியோஸ உங்க சிநேகிதர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு யாருக்கு வேணுமானாலும் இத நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனாலஜிய பார்க்கலாம். இப்போ தண்ணீய பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒரு அ நம்ம சொன்ன மாரி ஒரு அணைக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த அணைக்கட்டுல பார்த்தீங்கன்னா, மழை காலத்துல தான் தண்ணி அதிகமாகும். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணி அதிகமான பிறகு அந்த அணைக்கட்டுல இருக்கக்கூடிய கேட்டுகள தொறந்து தண்ணிய வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெவல அட்டைன் பண்ணிருச்சு. தண்ணி அந்த அளவுக்கு மேல வந்துருச்சு அப்படின்றப்போ, அந்த கேட் ஆட்டோமேட்டிக்கா திறக்கப்படும். அதுக்கேத்த மாரி தண்ணி வெளியேற்றப்படும்ன்ற ஒரு விஷயம். இதே கான்செப்ட்டே நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இந்த கான்செப்ட் புரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள மழை வராம போச்சுன்னா, நம்ம கேட் தொறக்காமலே போகலாம். அதே போலவே அதிகமான மழை வந்துச்சுன்னா கூட நம்ம கேட்ட தொறந்தே ஆகணும். ரொம்ப நேரத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இது நம்மனால பிரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த வருஷம் அதிகமான மழை வரும். இந்த வருஷம் குறைஞ்ச மழை வரும்னு சரி, எதையும் கூட நம்ம ஆக்யூரேட்டா எப்படி பிரெடிக்ட் பண்ண முடியாதோ, அதே போல தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ன்னு சொல்லலாம். நம்ம இந்த நிஃப்டி அல்லது சென்செக்ஸ்ன்றது குறிப்பா இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் உயரும். அல்லது இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் குறையும்னு சொல்லி நம்மனால கணிக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம ஒரு அணைக்கட்டுல பார்த்தீங்கன்னா, வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்ன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்றது அ அந்த ரேஞ்ச் நம்ம என்ன சொல்றோம், அந்த பிரைஸ் அந்த பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம என்ன சொல்றோமோ, அந்த அந்த பாயிண்ட்ட விட மேல போச்சுன்னா, நீங்க கால் ஆப்ஷன பை பண்ணலாம். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்றது மூலமாக அந்த ரேஞ்ச்ல இருந்து மேல போச்சுன்றப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த நிஃப்டி அல்லது சென்செக்ஸ் கீழ விழுகும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்றப்போ, நீங்க புட் ஆப்ஷன பை பண்ணுவீங்க. அது எப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ விட கீழ இருக்கிற ஒரு வேல்யூ பிரைஸ நீங்க வாங்குறீங்க. அதன் மூலமாக என்ன ஆகும்னா, ஒருவேளை மார்க்கெட் சரிவை நோக்கி போகுதுன்றப்போ உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். முக்கியமா இந்த கால் ஆப்ஷன் அண்ட் இந்த புட் ஆப்ஷன் ஆப்ஷன் பையிங்ல வரும். நீங்க இதுல என்ன பண்றீங்கன்னா, ஒரு மார்ஜின் அமௌண்ட்ன்ற மாதிரி ஒரு அமௌண்ட்ட போட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன பை அல்லது அ செல் பண்ணுவீங்க. அதாவது பை அண்ட் செல்ன்றத விட, நீங்க ஆப்ஷன் பையிங் ப்ராசஸ்ல தான் புட் ஆப்ஷனையும், கால் ஆப்ஷனையும் வாங்குறீங்க. ஆப்ஷன் செல்லிங் ப்ராசஸ்ல என்ன அப்டின்னா, நீங்க கட்டாயமா நீங்க அந்த ஆப்ஷன நீங்க செல் பண்ணணும்னா, உங்ககிட்ட அந்த லாட் இருக்கணும். அதே அந்த ஆப்ஷன நீங்க அதிகமான விலைக்கு விக்கிறதோ, அல்லது குறைஞ்ச விலைக்கு விக்கிறீங்களோ, அதாவது அதிகமான விலைனா, இன்கேஸ் அது மேல போச்சுன்றப்ப நீங்க லாபத்த நோக்கி அத நீங்க பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிருச்சு அப்டின்றப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டாயமா யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டூ பை த லாட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படிங்கிறப்போ கட்டாயமா அந்த ஆப்ஷன் லாட்ட நீங்க பை பண்றீங்கிறப்போ, உங்களுக்கு இன்கேஸ் லாஸ் ஆயிருச்சுன்னா, அதிகமான பணத்த மார்ஜின் பணத்தையும் மீறி அதிகமான பணத்த செலுத்தி, அந்த லாட்ட நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா, அதுக்கு ரொம்ப பெரிய கேப்பிட்டல் தேவைப்படுது. அதாவது செல் பண்ணணும் அப்படின்னு ஆப்ஷன் செல்லிங்ல. ரொம்ப பெரிய கேப்பிட்டல் வச்சு தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ, இதில கால் ஆப்ஷன் பையிங், கால் ஆப்ஷன் செல்லிங், புட் ஆப்ஷன் பையிங், புட் ஆப்ஷன் செல்லிங் இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத நான் சொன்னேன். ஸோ, இது எப்படின்னா ரொம்ப வொலடைலான ஒரு விஷயம். மார்க்கெட்ட நம்ம இல்ல கம்ப்யூட்டர்னாலயே அதிகமா கணிக்கவே முடியாது. இப்படி தான் மேல போகும், இப்படி தான் கீழ வரும்ன்றது. ஏன்னா, இது ஹியூமன் பிஹேவியர் மேல ஓவரா டிபெண்ட் ஆகியிருக்குன்ற ஒரு விஷயம் மார்க்கெட்ன்றது. ப்ராபபிலிட்டி மேல டிபெண்ட் ஆகியிருக்குன்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ நம்மனால ஆக்யூரேட்டா கணிக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் பண்றவங்க என்னன்னு பண்றீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ வச்சிருப்பாங்க. ஒருவேள லாஸ் ரொம்ப அதிகமா ஆகுது அப்படின்றப்போ, ஒரு குறிப்பிட்ட லாஸ் வரைக்கும் சர்வைவ் பண்ணிக்கலாம், சஸ்டெயின் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த ஸ்டாப் லாஸ வச்சுக்குவாங்க. அதே போலவே அந்த ஸ்டாப் லாஸ அ வச்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மினிமம் லாஸ், மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட லிக்விடிட்டி அதிகமா வச்சிருப்பாங்க. கேஷ் ரொம்ப வச்சுக்கிட்டு, ஒரு சில அமௌண்ட்ட மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கேஷ் காம்போனன்ட் அப்படின்றது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு லிக்விட் அசெட்ஸ் மூலமா வாங்கி வச்சிருப்பாங்க. அதாவது லிக்விட் இடிஎஃப்ன் வழியாக அத வச்சிருப்பாங்க. தேவைப்படும்போது அத லிக்விடேட் பண்ணிட்டு, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல அத யூஸ் பண்ணிக்குவாங்கன்ற ஒரு விஷயம்.
இது ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்கியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு புரோக்கிங் கம்பெனியான ஜிரோதா கம்பெனியோடைய ஃபவுண்டரான நிக்கில் அண்ட் நிக்கில் அண்ட் நிதின் காமத் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் தான். அவங்களே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றதுல நெறைய பேரு லாபத்த விட நஷ்டத்த தான் அடையறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதனால ஹை ரிஸ்க், ஹை ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமென்ட்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இந்த மாரியான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கூட போய் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து எக்கச்சக்கமான டாக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நீங்க புரோக்கரேஜுக்கு குடுக்குறீங்க, கமிஷன் மாதிரி குடுக்குறீங்க. அதே போலவே டாக்ஸும் வந்து நீங்க கட்ட வேண்டியதா இருக்கு. அது போகவே ஒரு வேள லாஸ் ஆச்சுன்னா கூட உங்க சொந்த காச நீங்க இழக்க வேண்டியதா சூழ்நிலையில வந்து நீங்க சிக்குவீங்கன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்குக்கு உண்டான ஒரு விஷயம். அதாவது எப்படி வந்து ஒரு டேம வந்து கம்பேரிசன் பண்ணிட்டு நான் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னேனோ, அதே போல தான் இந்த டேம்ல தண்ணிய மாதிரி இங்க வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ மேல போகுது, எவ்வளோ கீழ போகுதுன்றத பார்த்து நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கேம்லிங் மாரி, ஒரு பெட்டிங் மாரி தான் நீங்க கருதப்படணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். அதனால நெறைய பேர் வந்து இதுக்கேத்த மாரி சார்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. நெறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளோதான் ரிசர்ச் பண்ணி, எவ்வளோதான் சார்ட்ஸ் பண்ணாலும் கூட ரிஸ்க்ன்றது கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதே போகவே லாஸ்ன்றது வந்து அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% அதிகமா ஒரு சான்சஸ் இருக்கு. 100ல 98 பேருக்கு லாஸ் இருக்கும். ஒரு 2% தான் ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அந்த 2% நானுன்னு சொல்லிட்டு நெறைய லாஸ் பண்ணிட்டு, பணத்த வந்து இழந்துட்டு, நாளைக்கு கஷ்டத்துல வந்து முழுகாதீங்க அப்படின்னு சொல்ல நான் இங்க விரும்புறேன். இந்த ஒரு பதிவு, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்தாலும் கூட நம்மளுக்கு தெரிவிச்சுக் கொள்ளுங்க கமெண்ட்டின் வழியாக. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அத ஆட் பண்ணிட்டு இந்த காணொளிய முடிக்கப் போறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா ஃபியூச்சர் டேட்டுக்கு வந்து நீங்க வந்து அந்த இத வந்து வாங்கலாம். இண்டெக்ஸ் அது வந்து வாங்குறது, விக்கிறது. அந்த லாட் கணக்குல நீங்க வாங்கலாம். அது விக்கலான்ற ஒரு விஷயம். அது வந்து புரோக்கர் கூட ஒரு ஒப்பந்தத்த போடுவீங்க. ஒருவேளை நீங்க வாங்கியிருக்கிற லாட் லாபமா இருக்கு அப்படின்றப்போ, அத நீங்க டெலிவரியா மாத்திக்கலாம். ஒருவேளை நீங்க வாங்குன ஒரு லாட் நஷ்டமா போச்சுன்னா, நீங்க வந்து விக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே நீங்க நஷ்டத்துல இருக்கீங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அத ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். ஆனா கேப்பிட்டல் வந்து ரொம்ப வந்து லாஸ் மேக்கிங்கான ஒரு இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றதுல மறுபடியும் நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஸோ நம்ம எவ்வளோதான் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமா பண்ணாலும் கூட ஒரு 10 ட்ரேட்ல 9 ட்ரேட் லாஸ் ஆகலாம். ஒரு ட்ரேட்ல அந்த 9 ட்ரேடுக்கான ப்ராஃபிட்டும் நான் எடுக்க முடியும்னு சொல்லி நெறைய பேர் என்ன பண்றாங்க, காச போட்டு திருப்பி லாஸ்ல போய் உட்கார்றாங்கன்ற ஒரு விஷயம். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எக்ஸ்பைரி இருக்கு. வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரின்னு இருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி அந்த ஒரு குறிப்பிட்ட மாசத்துடைய கடைசி வியாழக்கிழமை தர்ஸ்டே தான் வந்து எக்ஸ்பைரி இருக்கும். அது அப்படின்றத நம்ம அ மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கணுன்ற ஒரு விஷயம். இதில வந்து டைம் வேல்யூ டிகே கூட இருக்கும். டீட்டா டிகேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்க ஆப்ஷன வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கும் ஒரு முன்னாடி என்னன்னா, இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக பகிர்ந்துக்கிற ஒரு வீடியோவா இருக்கு. எந்த விதமான ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் நான் கிடையாது. அதனால உங்க ரிஸ்க், அதாவது உங்களுடைய ரிட்டர்ன், உங்களுடைய ரிஸ்க் எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு தகவலோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேஎஃப் இண்டியா தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி. வணக்கம்.